கூட்டி சேர்த்திருக்கிறார். இது ஒரு நல்ல மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை அன்போடு இந்த ஆலயத்துக்கு அழைத்த சபையினுடைய கமிட்டியார்களுக்கும் குருவானவருக்கும் நல்ல பாடல்களை பாடி தேவ பிரசன்னத்தில் நம்ம நடத்துகிற பாடல் குழுவினருக்கும் இந்த சவுண்ட் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுகிற அன்பு சகோதரர், இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நான் மனதின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுகிறவர்களுடைய எண்ணிக்கை, அதை விரும்புவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன சர்ச்சு பக்கமே உங்களை காணமே அப்படின்னு. அட போங்க சார், வெளியில் போனால் 4 காசு பார்க்கலாம், இங்கே வந்தால் நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னாரு. அப்போ தான் அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும்னு வேதத்தில் பார்க்குறோம். இன்னொன்று தெரிஞ்சுங்கண்ணே, ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடும் நேரங்கள் வீணான நேரங்கள் அல்ல, நாம் அதை விதைக்கிற நேரம். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன், ஒரு விவசாயிக்கே ஆண்டவர் பலனை சிருஷ்டிப்பார் என்றால், தேவ சமூகத்தில் வந்து உங்கள் கண்ணீரை நீங்கள் விதைக்கிறீங்க, நேரத்தை விதைக்கிறீங்க, காணிக்கையை விதைக்கிறீங்கன்னா அதுக்கு பலன் இல்லாமல் போயிடுமா? நிச்சயமாக பலன் தருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். the time what you have invested in the kingdom of God will give you success than ever before. Amen. இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு ஜெயத்தை தேவ சமூகத்தில் கொடுத்ததுனால நீங்கள் காண்பீர்கள். ஆமென். உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார், உங்கள் பேரை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சின்னது பழையது மேலே விருப்பமே கிடையாது. ஆண்டவருக்கு சின்னதுனாலே 1000 தான். சொல்லுங்க, சின்னவன் சிறியவன். அவருக்கு இந்த 1 2 பிடிக்காது. அப்போ உபாகமத்தில் சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் எத்தனை மடங்கு. அப்போ ஆண்டவருக்கு இந்த 1 2 3 4 அதெல்லாம் விருப்பமே இல்லை, எல்லாமே அள்ளி கொடுக்கணும். அவருக்கு நம்ம மேலே ரொம்ப ஆசை. அல்லேலூயா. நம்ம மேலே கொல்ல பிரியம். ஆமென். அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு. ஆமென். ஆகவே இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் செலவிடுகிற நேரங்கள் வீணான நேரங்கள் அல்ல. எனவே இந்த அன்பு குருவானவர், கமிட்டியார்கள், வாலிப சேனைகள் எல்லாருமே நீங்கள் தேவ சமூகத்தில் நேரத்தை ஒதுக்கி பணத்தை செலவு பண்ணி உடல் உழைப்பை கொடுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி, எத்தனையோ வேலை கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு இருக்கும், பொறுப்புகள் இருக்கும், இல்லாமையாக இருப்பாங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது நடுவில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க பாருங்கள், இதை பரலோகம் பாராட்டுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அகமகிழ்கிறார். ஆமென். பாருங்க, ஒரு ஊழியக்காரன்ட்ட ஆண்டவர் சொன்னார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ ராஜாவின் சந்தோஷத்தில் என்ன பண்ணு? பிரவேசி. நம்ம கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். ஆமென். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த ரகசியம் தெரியாதனால தான் அவங்க மற்ற மனிதர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக 60 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டைர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் குறைச்சிக்கணும், இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போகணும். இது உலக மனிதர்களுடைய கணக்கு. ஆனால் தேவ கணக்கு என்ன தெரியுமா? தாவீது வர வர, எங்க சொல்லுங்க, வர வர, என்ன மெதுவாக சொல்கிறீங்க? நல்லதான் சொல்லுங்களேன். தாவீது வர வர குறைவுபட்டு போவது தேவனுடைய கணக்கல்ல, வளர்ச்சி தான் தேவனுடைய கணக்கு. அல்லேலூயா. 92ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் யாராச்சும் படிங்களேன். அவர்கள் முதிர் வயதிலும் அப்படின்னு வரும் பாருங்க, அந்த வசனத்தை எடுங்க, வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும். அல்லேலூயா. உலகத்தினுடைய கணக்கு என்னன்னா, இளம் வயதில் புஷ்டியாயிருப்பார்கள், கனி கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய கணக்கு, அவர்கள் முதிர் வயதானாலும். ராமே. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய தத்துவங்கள் தாற்பயங்கள் வேற, ஆண்டவருடைய தத்துவங்கள் தாற்பயங்கள் வேற. இது புரிஞ்சிருச்சுன்னா போதும் பிரதர் சிஸ்டர்,
நீங்கள் தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருப்பீங்க, ஆண்டவருக்காக விதைத்து கொண்டே இருப்பீங்க, ஆண்டவரை நேசித்து செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒருபோதும் ஆண்டவர் உங்களை வெறுங்கையை அனுப்ப மாட்டார், நிரப்பி அனுப்புவார், உயர்த்தி அனுப்புவார். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே இந்த சபையை நான் வாழ்த்துறேன். கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேலும் பெருக செய்வாராக. நாளில் கூட சுகமளிக்கிறதுக்காக ஜெபிக்க போகிறோம். அது செய்தியின் நடுவில் உள்ள கடைசியிலும் அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போ கூட ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. டி மேஜர் வாசிங்க. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஏ மேஜர் மாத்திக்கொள்ளுங்க, சாரி, ஏ மேஜர். ஹல்லேலூயா. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக்கொள்வார். நீங்க பாடுங்க. தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை, என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார், என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார், என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை 3வது நாள் கூட்டத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தையின் ஆண்டவரே வெளிச்சத்தில் எங்களை நடத்தும். உம்முடைய வல்லமை புறப்பட்டு சென்று இந்த வார்த்தை துணித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒவ்வொருடைய தேவைகளையும் அது சந்திக்கட்டும். வந்த ஒருவர் கூட ஏமாற்றத்தோடு வெறுமையாய் செல்லவே கூடாது ராஜா. அனைவரும் பெற்றுக்கொண்டு அகமகிழ்ந்து புறப்பட, புது பலனோடு புறப்பட, புதிய நம்பிக்கையோடு புறப்பட, புதிய கிருபையோடு புறப்பட, புதிய அபிஷேகத்தோடு புறப்பட இந்த மாலை நேரத்திலும் தூய ஆவியானவர்களுக்கு அருள் புரிவீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேசங்களின் எக்கால ஊழியங்கள் என்ற பெயரில் பல ஊர்களிலும், அதாவது கிராமங்கள் தொடங்கி
டவுனு, சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, நேஷ்னல், இன்டர்நேஷ்னலாக தேவனுடைய வார்த்தையை அடியேன் கொண்டு போக கர்த்தர் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். எனக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. ஈவன் கேத்தலிக் சர்ச்சஸில் கரிஸ்மேட்டிக் மீட்டிங்ஸில் இன்வைட் பண்ணி அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மை போன்ற சிஎஸ்ஐ லுத்ரன் சபைகளில், அது இல்லாமல் ஈவன் பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸில் நிறைய டினாமினேஷன்ஸ், எல்லா இடங்களையும் ஆண்டோடைய அன்பை கொண்டு போக தேவன் இரக்கம் செய்கிறார். சில இடங்களிலே புற மதத்தினர்களுக்கு நடுவிலே அரசியல் பிரமுகர்கள், சில உச்சபட்ச அரசியல் தலைவர்கள் நடுவிலே ஒரு 10 நிமிஷம் காஸ்பலை சொல்லி அவர்களுக்காக ஹோட்டல், சில அவங்களுடைய ஆஃபீஸிலெல்லாம் ஜெபிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. எனவே இதை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக எண்ணி, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் இயேசு நல்லவர்னு மற்றவங்களை சொல்ல வைத்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். அவர் நாமத்தை ஒரு தடவையாவது அவங்க வாயில் சொல்லிட்டாங்கன்னா, அவர் நல்லவர்னு சொல்லிட்டாங்கன்னா, நிச்சயம் ஒரு நாள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும் பொழுது, பஸ்ஸில் போகும்போது, ஈவன் டாக்ஸியில் போகும்போது, எப்படியாவது சந்தர்ப்பம் தேடி யாருக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னபடி சில காரியங்களை நம்ம பகிரங்கமாக சொல்ல முடியாது. ஆண்டவர் தனித்தால் ஊழியங்களை செய்ய, இந்த யோகி பாபுன்னு ஒரு சினிமா நடிகர் இருக்கார் பாருங்க, அவரை 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இவர்கிட்ட போய் பேசு அப்படி சொன்னார். நான் ஒரு ஹோட்டலில் தூங்கி கொண்டிருந்தேன். கீழே எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த செட்டப்பே மாறி இருந்துச்சு. ஹோட்டல் மாதிரியே தெரியல. நிறைய பேர் பரபரப்பாக போயிட்டு இருந்தாங்க. கேமரா இருக்கிறாங்க, லைட்டுங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. தூக்க கலக்கத்தில் என்னடா அது, நம்ம ஹோட்டலில் தானே இருந்தோம், என்ன நடக்குது அப்படி பார்த்தா ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் மயிலாப்பூர் அந்த பகுதியில். அப்போ அந்த சகோதரன், அவர் யார் நடிகர்லாம் எனக்கு இப்போ தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், இவனை நான் ரட்சிப்பேன், நீ போய் பேசு அப்படின்னார். ஆண்டவரே இவங்க யார் முதல்ல என்னன்னே தெரிலையே. நான் மேலே போகும்போது ரூமில் எல்லாமே வந்து நல்ல ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா இவ்வளோ பேர் நின்றுட்டு என்னமோ அதை தூக்கிட்டு போகிறாங்க, இதை தூக்கிட்டு போகிறாங்க, என்னடா நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ போய் சத்தியத்தை சொல்லு. என்ன சொல்லணும் கேட்கும்போது, உன்னுடைய தாயார் சுகமாவார்கள்னு போய் சொல்லு அப்படின்னார். அந்த சகோதரன்கிட்ட போய் பேசும்படி ஆண்டவர் இரக்கம் செய்தார். அவர் இப்படி அந்த வழக்கத்தின்படி இப்படி தொட்டு கும்புற மாதிரி சில செய்கைகள்லாம் செய்தார். அதுக்கு பிறகு நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இயேசுவினுடைய அன்பை சொல்லி, நீங்கள் யார் சார், என்ன சார்னு கேட்டார். சொன்னேன், நான் இங்கே தங்கியிருக்கிறேன், நான் இப்போ பார்பர் ஷாப் போகிறதுக்காக கீழே வந்தேன், ஏசாமி உங்கள்கிட்ட பேச சொன்னார், சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். சந்தோஷமாக போயிட்டேன். நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களுடைய ஃபிலிமிங் ரொம்ப பீக்காக நடந்துட்டு இருந்துச்சு, எல்லாம் பரபரப்பாக இருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப அந்த கூட்டத்தில் பூந்து அப்புறம் என்னுடைய ரூமுக்கு போனேன். அப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. இவர் வந்து பொது நபர்னால நான் ஒரு பேரை சொல்லிட்டேன். அரசியல்வாதிகள், சில கட்சி தலைவர்கள் சும்மா போய் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு, இயேசு நல்லவர் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் இதுவரைக்குமே அந்த காரியத்தை எல்லாம் ஆசை வைத்து வாய்க்க செய்திருக்கிறார். எனவே நான் உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மொழி தெரியாத, வருஷம் ஒரு தடவை மிஷன் ட்ரிப் போவேன். 2 விதமாக போவேன். ஒன்று வந்து சிட்டி சைடு, அது வந்து யங்ஸ்டர்ஸை சந்திக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு ரெட்ரீட் கொடுக்கறது, இது மாதிரி போவேன். இன்னொன்று வந்து பியூர் அண்ட் பியூர் வில்லேஜஸ், அவங்களுக்குலாம் நம்மளை யாருன்னு தெரியாது, நம்ம பேசுகிறதுலாம் புரியாது. ஆனால் அவர் நடுவில் போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எதையாவது சொல்லி வார்த்தையினாலும் வல்லமையினாலும் மகிமைப்படுத்திட்டு அவர் அந்த சபைகளை உற்சாகப்படுத்திட்டு ஊழியர்களை உற்சாகப்படுத்திட்டு வர ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஆகவே என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், தேவைகளை சந்திக்கணும், பாதுகாப்பு தரணும், பயன்படுத்தணும். எல்லா கிருபைகளையும் தேவன் தரும்படியாக எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம்.
ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதுமே இரண்டு உண்மைகளின் நடுவிலே நடக்கிறது. ஒரு உண்மை என்ன? தற்போதைய வேதனை. மற்றொரு உண்மை என்ன? வருங்கால மகிமை. சொல்லுங்க. தற்போதைய வேதனை, வருங்கால மகிமை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான், அல்லது இந்த ரெண்டு பாதைகளில் தான் கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அதில் நடந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்கே பவுல் தெளிவா சொல்றாரு, இந்த பாடுகளை கண்டு நீ சோர்ந்து போகாதே, ஏனென்றால் இந்த பாடுகள் தற்காலிகமானவைகள். பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையில் பாடுகள் இருக்குதா, கவலைப்படாதீங்க, இது என்னது? தற்காலிகம். சொல்லுங்க, இது தற்காலிகமான பாடுகள். இட்ஸ் a temporary trials. ஹல்லேலூயா, ஆமென். இது நித்தியம் அல்ல, இது சில காலத்துக்கு மட்டும்தான். இது சில காலத்துக்கு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்ற பக்தனை நீங்கள் பார்க்கலாம். அவர் கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அவருக்கு என்ன அனுபவம் வந்தது? சிறைச்சாலை அனுபவம் வந்தது. செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை. ஆராதனை வீரர் தாவீது, ஆனால் நிம்மதியாய் ஒரு வீட்டில் தங்கினாரா, ஒரு இடத்துல தூங்கினார் என்றால் இல்லை. துரத்தப்பட்டு கொண்டே இருந்தார். சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறார். செய்யாத தவறுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார். யோபு ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்து லிட்டரலா நடுத்தருவுக்கு வந்து நோய் உற்றவராக பாடுபட்டார். அப்போஸ்தலர்களே பலர், பவுல் உட்பட படாத பாடுகள், துன்பங்கள், இதெல்லாம் அப்படியே வேதத்திலே முடிந்து விட்டதா என்றால் இல்லை. யோவான் 16ஆம் அதிகாரம் 33 இயேசு சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் அதோடு அவர் முடிக்கல. என்ன சொல்றாரு? நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்தை ஜெயித்தது போல மகனே மகளே நீயும் ஜெயிப்ப. எனவே இந்த உபத்திரவத்தை நீ மைண்ட் பண்ணாத, மனதிலே அதை சுமந்து தெரியாதீர்கள். ஏன் சுவாமி எனக்கு இந்த பாடுகள், ஏன் 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 என்ற கேள்வியை இன்றோடு நிறுத்தி விடுங்கள் பிரியமானவர்களே. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நிறைய இடங்கள்ல ஒரு துக்ககரமான சம்பவம் நடக்கும் பொழுது அநேகர் சொல்வது இதுதான், சுவாமியை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே தகுதி இல்லை தான், ஆனாலும் ஆண்டவர் எதையும் ஒரு அர்த்தத்தோடு செய்வாரை தவிர அர்த்தம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொல்லி அப்படியே முடிக்கல. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயிச்ச மாதிரி தேவ பிள்ளையே நீங்களும் இந்த உலகத்தை என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. எனவே நாம் அனுபவிக்கும் பாடுகள் நிரந்தரமானதல்ல, இது ஒரு சீசன், இட்ஸ் ஃபார் சம் டைம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பிரசவ காலத்தில் தாய் குழந்தையை பிரசவிக்கும் பொழுது அவங்க படுகிற அந்த வேதனையை அறிந்திருக்கிறீர்கள். குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே அது தெரியும். உயிர் போய் உயிர் வர மாதிரி. ஆண்கள் ஒரு மூட்டையை கூட தூக்கி அந்த பக்கம் வச்சிருவாங்க. சில நேரம் நினைப்பாங்க, என்ன நீ 10 மாதம் சுமந்துட்டு பெருசாக பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் 10 மாதம் அவள் சுமந்தது மாத்திரமல்ல, அந்த உயிரை தாயானவள் பிரித்து ஒரு உயிர் இரு உயிராக உருவாகி அப்புறம் அது பிரிக்கப்படுகிறது. பிரிக்கும் பொழுது சில நபர்கள் அந்த பிரசவத்தில் மரித்து போகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம தாய்மார்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அம்மாமார்கள், உங்கள் மனைவிகள்
சுகமா இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா அது கர்த்தருடைய கிருபை. ஒரு அல்லேலூயா. ஆனாலும் அந்த குழந்தை பேரு என்ற பிரசவ வேதனை எவ்வளவு கொடியது. 300 எலும்ப ஒரே நேரத்தில் முறிச்சா எவ்வளோ வலி வருமோ அவ்வளோ வலி வருதான். கை உடஞ்சி போச்சுன்னு நினச்சிங்க, கால் உடஞ்சி போச்சுன்னா எவ்வளோ வேதனை. ஆனால் ஒவ்வொரு பிரசவத்திலும் தாய்மார்கள் 300 எலும்புகள் முறிக்கத்தக்கதான வலியை சுமக்கிறார்களாம். மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் கொண்டாடி இருப்பீங்க. இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், ஒரு தடவை என் அன்பு சகோதரர்களே, சபையோரை ஆண்களே, நம்முடைய தாய்மார்களுக்காய் பெண்கள் சமுதாயத்துக்கு சின்ன ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா? அவங்கள ரெகக்னைஸ் பண்ணும். ஏன்னா இந்த வலியை தாங்கி தான் உங்கள் சந்ததியை அவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ரைட். ஆனால் இந்த செய்தியிலே நான் என்ன சொல்ல வருகிறேன், அந்த பிரசவ வேதனை அது தற்காலிகமானது. ஒரு நாளோ 2 நாளோ அந்த டைமில். அதுக்கு பிறகு குழந்தை வெளியில் வந்த உடனே, பிரசவிக்கப்பட்ட உடனே தாயானவள் அந்த வேதனையை மறந்து விடுகிறாள். அதுபோல தான் விசுவாசிகள் வாழ்க்கையிலும் வருகிற வேதனைகள் தற்காலிகமானது. அந்த காரியம் நடந்து முடிஞ்சோடனே உங்களுக்கு நித்திய கனமகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. எனவே பாடுகளை கண்டு தேவ பிள்ளையே ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. உலகத்தை ஜெயித்தவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இந்த மகிமை அளவிட முடியாதது, வருங்காலத்தின் மகிமை ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது வாசிப்போமா? 4:17. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் சந்திக்கிற பாடுகள் அது லேசானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சில நேரத்தில் நம்மளை தனியாக விசாரிச்சா, ஏங்க நான் படுற பாட்டில் இந்த உலகத்தில் வேற யாருக்குமே வரக்கூடாதுங்க, அவ்வளவு நான் கர்த்தருக்காக பாடுபடுகிறேன். இயேசுவை ஆராதிக்கிறதுனால, கிறிஸ்தவத்தில் கல்யாணம் பண்ணி வந்தனால, இயேசப்பா பிள்ளையா நான் இருக்கனால, சர்ச்சுக்கு போறனால எனக்கு கொடுக்கப்படுகிற உபத்திரவம் எண்ணற்றவை, அளவிட முடியாதவை என்று சொல்லி நீங்கள் தவிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது லேசான உபத்திரவம். ஏன் அப்படி சொல்றார்? ஆண்டவருக்கு என்ன புரியலையா நம்முடைய பாடுகள்? நிச்சயமாய் அவர் புரிந்திருக்கிறார். ஆனாலும் ஏன் லேசானவைகள் என்று அங்கு பவுல் வழியாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதியிருக்கார் என்றால், இந்த லேசான அனுபவம் மகிமையான அனுபவமாய் மாற சில காலங்கள் தான் ஆக போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல தான் இன்னொரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன். சில பேர் வாழ்க்கை முழுக்கவே உபத்திரவப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதற்கு அவர்கள் வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு கர்த்தர் என்னை சோதிக்கிறார் சோதிக்கிறார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது தப்பானது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர வகை தெரியவில்லை. ஞானம் இல்லை என்றாலும் பிரச்சனை மாறாது. வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஞானம் உள்ளவன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். யாருங்க? ஞானம் உள்ளவன். வாழ்க்கையை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, பணம் இருந்தால் நான் செஞ்சிருவேன். பணம் இருந்தாலும் பத்தாது, ஞானம் வேண்டும். ஞானம் இருந்தால்தான் எதை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு தன்மை உங்களிடத்தில் இருக்கும். பணம் இருக்கிறது என்பதற்காக எதை எப்படி வேணுமானாலும் செய்யலாம் என்று செய்தால் நஷ்டப்பட்டு போவீர்கள், குற்றப்படுத்தப்பட்டு போவீர்கள். அப்போ வாழ்க்கைக்கு தேவை என்னன்னா, முதல்ல ஞானம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் உங்களுக்கு வந்துவிட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தை
சரியாக நீங்கள் செலவு செய்வீர்கள். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துவீர்கள். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக நீங்கள் உபயோகப்படுத்துவீர்கள். ஞானம் இல்லாவிட்டால் பல நேரங்களில் பிரச்சனை மாறவே மாறாது. இந்த மாறாத பிரச்சனை உடையவர்கள் பிரசங்கத்துக்கு அழைக்கப்பட்டாலோ அல்லது கிறிஸ்தவ விசுவாசியா இருந்தாலும் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை மாறலை, கர்த்தரனை சோதிக்கிறார் போல இருக்குன்னு நிறைய பேரை அவங்க பாதித்து விடுகிறார்கள். ஆண்டவரை குறித்து நான் மீண்டும் சொல்லுகிறேன், யாக்கோபுலே தெளிவாக வாசிக்கிறோம், அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இதை நல்லா மனசில் எழுதி வச்சுக்கணும். எந்த கெட்டது நடந்தாலும் சுவாமி சோதிக்கிறாரு, யோபுவை சோதிச்ச மாதிரி என்னை சோதிக்கிறாருன்னு பிசாசு உங்க மனசுல எண்ணத்தை கொண்டு வரும் பொழுது அதை உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், எது காரணம் என்று நம்மில் நாமே அலசி ஆராயும் பொழுது, யாக்கோபு நிருபத்தில் பக்தன் எழுதுறான், அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்குண்டு சிக்கண்டு சோதிக்கப்படுகிறான். பிரச்சனை என்னாலே எனக்கு வந்ததா, பிசாசால் வந்ததா அல்லது தேவனால் வந்ததா என்று சொல்லி முதல்ல நாம கண்டுபிடிக்க வேண்டும், ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். கண்டுபிடித்த பிறகு தேவனிடத்தில் இருந்து வந்தது என்றால் அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிசாசிடத்திலிருந்து வந்தது என்று அறிந்தால் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான்னா அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தலையணையை கொண்டு வந்து போட்டு அப்படியே படுத்துக்கிறான். என்னங்க அது? பிசாசு என்ன பண்ணுறான்? ஜெபம் தானே பண்ணுறான், பண்ணு 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 அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்? ஒரு தலையணையை கொண்டு வந்து போட்டு படுத்துக்கிறான், ஒரு போர்வையை கூட போத்தி அப்படியே படுத்துக்கிறான். என்ன அப்படி சொல்ல வரேன்னா, அவனுடைய ஜெபம் எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்துவது இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. யாக்கோபு நிருபத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதுதான் சத்தியம். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்னதான் ஜெபித்தாலும் சத்தமிட்டாலும் பிசாசு ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டான், பாதர் பண்ணவே மாட்டான். ஆனால் வசனத்துக்கு நடுங்குகிறவன், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் ஒரு சின்ன ஜெபம் செய்தாலும் பிசாசு நடுங்குவான். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் பிசாசை எதிர்க்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வேண்டும். ஆமென். எல்லா நேரத்திலையும் கர்த்தர் தான் சோதிக்கிறார்னு தலையில தூக்கி போட்டுக்கொள்ள கூடாது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து அதை அறியக்கூடிய வேத ஞானத்திலே வளர வேண்டும். இப்போ நான் சொல்ல வருகிறதுக்கு ஒரு நேராக அனுப்புகிறேன். எல்லா துன்பமும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை. ஆனால் உருவாக்கும்படியாய் கர்த்தர் ஏதோ ஒரு துன்பத்தை அனுமதித்தால் அல்லது நம்மை உயர்த்துவதற்காக ஒரு துன்பத்தை அனுபவித்தால் அது லேசானது தான் இருக்கும், சிறிய காலம்தான் இருக்கும். அது மாறும், அது விலகும். அதை தொடர்ந்து நித்திய மகிமை உண்டாகும். ஒரு அல்லேலூயா. நித்தியம் இங்கிலீஷில் என்னது? எட்டர்னல். எட்டர்னல்னா என்னது? முடிவே இல்லை. எப்படி மேக்ஸில் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம், அது மாதிரி அதுக்கு எண்டே கிடையாது, கவுண்ட்லெஸ், போயிட்டே இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற மகிமை அது அளவில்லாத மகிமை. ஒரு அல்லேலூயா. இந்த மகிமையினாலே நமக்கு என்னென்ன நடக்கும்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மகிமை வெளிப்படும் போது, கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமை வெளிப்படும். அந்த மகிமையிலே நாமும் வெளிப்படுவோம் என்று பவுல் எழுதுகிறார். அந்த மகிமை என்ன என்றால், முதலாவது நாம் தேவனுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நாம் யாருங்க? இந்த உலகத்தில் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தோம், ஒரு மாவட்டத்தில் பிறந்தோம். அது இந்த ஆதார் கார்டுக்கு அடையாளம், பிறப்பு சான்றிதழுக்கு ஒரு அடையாளம், ரேஷன் கார்டுக்கு ஒரு அடையாளம். ஆனால் பரலோகத்தில் ஒரு கார்டு ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. நமக்கு பின்னாடி என்ன தெரியுமா போட்டிருக்காரு? இவன் என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா,
ஆமென். யோவான் சுவிசேஷத்தில் படிக்கிறோம்ல, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ சொல்லுங்க, அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய சந்ததியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது என்னங்க விசேஷம்னா, இந்த உலகத்தில் எப்படி ஒரு தகப்பனுடைய சொத்து பிள்ளைகளுக்கு என்று உரிமை பாராட்டப்படுகிறதோ, அதே போல கல்வாரி சிலுவையில் நம்முடைய அருள்நாதர் சம்பாதித்த சொத்து அது நமக்குரியது. எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னா அவன் பரலோகத்துக்கு போவான் என்பது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கும் பொழுதும் அந்த பரலோகத்தின் செல்வத்தை அவன் அனுபவிக்க அவன் தகுதி பெற்றவனாயிருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நிறைய நீங்க இளம் வயது உள்ளவர்கள் இருக்கிறீங்க, அதாவது நான் யங் கப்புள்ஸ், ஒரு 18லேருந்து ஒரு 45, உங்களுடைய நலனுக்காக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் கார்ட்டூன்லையோ இல்லை சயின்ஸ் மூவி ஃபிக்ஷன் சொல்லி சில இதெல்லாம் இருக்கு, அதுலேயோ நீங்கள் சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஷார்ட்ஸ்லையோ ரீல்ஸ்லையோ பார்த்துருக்கலாம். இதெல்லாம் கிறிஸ்தவத்திலேருந்து தான் வந்திருக்குது. நம்ம இதை அனுபவிக்கிறது இல்லை. உதாரணமாக, தேவதூதர்களை சந்திப்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிலாக்கியம். ஆனால் எத்தனை பேர் நாம் சந்தித்திருக்கிறோம் என்று கேள்வி கேட்டால் ஒருவேளை 1 அல்லது 2 பேர் நீங்கள் கை தூக்கலாம். பெரும்பாலானோர் இல்லை. நமக்கு அதை பற்றி தெரியல, நமக்கு அதை பற்றி நம்பிக்கையும் இல்லை. புதிய ஏற்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. ஆடு மேய்த்து கொண்டு வந்த இடையர்களுக்கு யார் செய்தியை கொண்டு வந்தது? தேவதூதர்கள். அப்ப தேவதூதர்களை ஆடு மேய்க்கிறவங்க பார்த்துருக்காங்கன்னா ஆராதனை செய்யறவங்க பார்க்க முடியுமா? முடியாதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இன்னொன்று, தேவதூதர்கள் தே ஆர் மெசஞ்சர்ஸ். அவங்க யாரு? தே ஆர் மெசஞ்சர்ஸ். அப்படின்னா கொரியர் பாய். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா சில பேர், இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. மெசஞ்சர்ஸ். லெட்டர் வந்திருக்குது, கொடுத்துட்டு வருவாங்க. ஏஞ்சல்ஸ் ஆர் மெசஞ்சர்ஸ். பிதாவினுடைய செய்தியை கொண்டு வந்து நம்ம கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஆராதனை கிடையாது, மகிமை கிடையாது. அவர்கள் நம்முடைய நாளை காணும்படியாய் வாஞ்சையோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் தேவ சந்ததியாகிய நீங்களும் நானும் அந்த சிலாக்கியம் இருப்பதையெல்லாம் உணராமல் ஏதோ கிறிஸ்மஸ் அப்பொழுது தூதர்கள் நாடகத்தில் வருவாங்க, டிவியில் வருவாங்க, செய்தியில் வருவாங்க, அதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். இல்லை, நிஜத்திலும் தூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தரால் அனுப்பப்படுகிறார்கள். நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவசிச்சீங்கன்னா உங்களுடைய ஜெப அறையில தூதர்கள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தரிசனத்தில் அல்ல, நேரா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆமே, வாஞ்சிங்க, தப்பு இல்லை. மரியாள் சின்ன கன்னி பெண் தான், ரொம்ப சின்ன வயசு. அப்போ யார் வரா? கப்ரியேல் தூதன் வரா. தூதனை கண்டு மரியாள் பயந்தாங்களா? இல்லை, தூதன் சொன்ன வார்த்தையை கேட்டு தான் பயந்தாங்க. இது என்னவாகுமோ, வார்த்தைக்கு தான் அந்த அம்மா பயந்துச்சே தவிர தூதனை பார்த்து பயப்படல. இன்னைக்கு தூதன் வந்தா நீ எத்தனை பேர் பயப்பட மாட்டீங்க? கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பாப்பா. இல்லாட்டி ஐயோ பாஸ்டர் மீட்டிங் முடிச்சுட்டு போனேன், என்ன வந்து என் ரூமில் ஒரே மாதிரி மோகினி பேய் வந்துச்சு. தூதன் வருத்தப்படுவான், இவனுக்கு போய் நம்ம காட்சி கொடுத்த. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு தூதன்னு சொன்னால் அது துருபதேசம் மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஒரு பேயை பார்த்தேன்னா எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பாரு பிரதர், பார்த்துருப்பாரு நம்புகிறாங்க. ஏங்க, நம்ம நம்ப வேண்டிய விஷயம் எது? பேயை பார்த்தேங்கிறதா அல்லது தூதனை பார்த்தேங்கிறதா? இது நமக்கு ஏன் நம்ப முடியலன்னா, இதெல்லாம் வேதத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குது. அது வேத காலத்தில் நடந்துச்சுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, ஈவன் அது இப்பொழுதும் நடக்கும். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அது தூதனை அனுப்பி தேவன் செய்தியை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென்? நான் ப்ராக்டிக்கலாக ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் பாருங்க. இன்டர்வியூ கிளம்பிட்டீங்க, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட பைக்கோ வேறு வசதியோ இல்லை, ஒரு கேப் புக் பண்ணலான்னு பார்க்குறீங்க, அதுவும் செட் ஆகலை. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், கர்த்தர் சித்தம் இல்லை போல இருக்குது, இன்றைக்கி இந்த இன்டர்வியூக்கு போவேனா, திரும்பி வந்துடுவீங்களா?
செஞ்சு பாருங்கள், நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே ராஜா, இப்பொழுதும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவாள்னு சொன்னீங்களே, இப்போ நான் கேப் எனக்கு கிடைக்கல, என் 2 வீலர் இல்லை, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், என் மிஸ்டேக் தான், ஆனாலும் இன்டர்வியூ முக்கியமானது, தூதர்களை அனுப்பி என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ரக்கை வைத்த தூதனே வரலாம். அப்படி இல்லாட்டியும் திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு எங்கேயோ போயிட்டு இருந்தவர் வந்து திடீர்னு வருவார். வந்தோன்னே என்னை கொஞ்சம் அங்கே இறக்கி விடுப்பா, உன்னை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவார், இறக்கி விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் முடிஞ்சோன்னே மச்சான் ரொம்ப தேங்க்ஸுப்பா அப்படி ஃபோன் பண்ணா, எதுக்குடா என்னை இன்டர்வியூவில் விட்டேன், நான் வரலையே, என்ன சொல்லுவார், நான் வரலையே, இல்லை நீ தான் வந்து இறக்கி விட்ட, வளராதப்பா, நான் இங்கே திருப்பூரில் இருக்கிறேன், நீ மாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு கம்பார். அன்னைக்கு தான் உங்களுக்கு ஷாக் அடிக்க போகுது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் அனுபவித்தேன். 2018ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ நியூயார்க்லேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, ஒரு நம்ம இப்போ இங்கேருந்து நாகர்கோவில் போகிற தூரம்னு வச்சுங்களேன், ஒரு 500-600 கிலோமீட்டர். வால்வோ பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து போயிட்டு, பஸ்ஸு வந்தது லேட், ரொம்ப நேரம் காத்திருந்து பஸ்ஸு வருமா வராதா ஒரே குழப்பம். பஸ் கிடச்சிருச்சு, நல்ல வந்து சேர்ந்துட்டு, ஆனால் டைமெல்லாம் ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல விஷயங்க, பஸ்ஸில் ஏறினோன்னே அந்த டிரைவர் சொன்னார், நீங்கள் யாரெல்லாம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணீங்க நல்லா கை தூக்கணும், உங்களுக்கு எல்லாம் ரீஃபண்ட் ஆகிரும். பஸ்ஸு போகும், உங்கள் ஷாப்பிங் அங்கே வந்து 4 ஹவர்ஸ் லேட்டாக வந்துட்டனால ரீஃபண்ட் கொடுத்துட்டோம், எல்லாம் கிரெடிட் ஆகிட்டான்னு பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு அந்த $135 திருப்பி கிடச்சிருச்சு, ஒரே சந்தோஷம் எனக்கு. ஆனால் கொஞ்சம் பஸ்ஸு லேட்டாக வந்தனால காலையில் தூங்கி எந்திரிக்கும் பொழுது நம்ம முதல்ல எங்கே இருக்கோன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சு, எல்லாம் இறங்குங்கிறாங்க. கண்ணை திறந்தா வெள்ளைக்காரவங்க ஆஃப்ரிக்கன்ஸ் அப்படி இப்படி இருக்காங்களா, நம்ம முதல்ல எங்கே இருக்கோம் எனக்கு ஒன்றும் தூக்கத்தில் புரியவே இல்லை. முழிச்சு பார்க்குறேன், பார்த்துட்டு லக்கேஜை, நம்ம வந்திருக்கோம், ஊழியத்துக்கு வந்திருக்கோம், இங்கே வந்திருக்கோம், சரி ரைட்டு ஓகே. அட்லாண்டாவில் வந்து இறங்குறேன். அந்த பர்டிகுலர் பிளேஸ் மறந்துருச்சு, அட்லாண்டாவுக்கு தான் வந்திருக்கு, ரைட் அட்லாண்டா வந்து இறங்கி லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னே என்னுடைய கசின் சிஸ்டர் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், இது மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்தால் எங்களுக்கு பாதி தூரம் சேவ் ஆகும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவோம், ட்ரெயினில் வர முடியுமா அவங்களால? நான் வந்துடுறேன், உங்களுக்கு தெரியுமா? நான் தெரியும்ட்டேன். எங்கே தெரியும், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறேன், சும்மா தெரியும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அதாவது நான் மற்ற நாடுகளுக்கு போயிருக்கிறேன், யூஎஸ்க்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனனால ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே ட்ரெயின் வரும்னு எனக்கு தெரியாது. நம்ம ஊரில் ட்ரெயின்னா ஒன்று மேலே மெட்ரோவாக இருந்தாலும் மேலே போகுது, இல்லை நம்ம பார்க்குற மாதிரி ட்ரெயின் ட்ராக் போட்டு போகுது, அங்கே வந்து எல்லாம் அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே ட்ரெயின் போது எனக்கு தெரியல. கூகுள் மேப் காட்டுது இதான் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. என்னடா அது எங்கே போகுதுன்னே தெரியலையே. அங்கே பார்த்தா கொஞ்சம் ஏடிஎம் மிஷின் மாதிரி இருந்துச்சு. சரி இது என்ன மிஷின்னு போய் பார்த்தா டிக்கெட் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இதுதான் டிக்கெட் மிஷின் போல் இருக்குது, இதில் என்ன பண்ணணும், எவ்வளோ காசு போகணுன்னு பார்த்துட்டு என்னோடய சேஞ்செல்லாம் எடுக்கிறேன். எடுக்கும் பொழுது பார்த்தா அந்த மிஷினில் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் வருது, டச்சில் வருது, இங்கிலீஷில் வருது, இன்னும் ஏதோ ஒரு லாங்குவேஜ், 4 லாங்குவேஜ். இங்கிலீஷ் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, டச்சு லாங்குவேஜும் ஃப்ரெஞ்சுன்னு தான் வருது. எங்கே டிக்கெட் எடுக்கிறது? எல்லோரும் வேகமாக போயிட்டுருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவரே கெத்தாக சொல்லிட்டேன் நானே வந்துடுறேன்ட்டு, இப்போ வெத்தாக நிற்கிறேன், என்னை காப்பாற்றுங்க, உங்களுடைய தூதரில் அனுப்புங்க. ஏன்னா யாரும் யூஎஸ் உங்கள் பிள்ளைங்களாம் இருப்பாங்க, இல்லை நீங்கள் போயிருப்பீங்க, அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதனால் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில, ஜெபம் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு சரி ஏதாவது ஒரு டீ குடிப்போம், ஏதாவது ஒரு வழி தராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினேன். பாருங்கள், குட் மார்னிங் அப்படின்னு ஒருத்தர் நின்னார். யாரா அது பார்க்க? ஒரு வெள்ளைக்கார் நல்லா அழகாக நம்ம ஊரில் இந்த டிடிலாம் ட்ரெயினில் கோட்டு போட்டு வர மாதிரி அவர், அப்போ அதே மாதிரி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கோட்டு, ஒயிட் பேண்ட்டு,
சரி இவர் ட்ரெயினில் நம்ம ஊருக்கு ட்ரெயின் மாதிரி இந்த ஊர்லேயும் ட்ரெயினில் வருவாங்க போல இருக்குது. சரி இவர்கிட்ட கேட்டோன்னே, சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக, என்னன்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி கம்மிங்ஸ் அங்கே நான் வந்து போகிறேன். எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு இந்த இங்கிலீஷில் தான் தெரியும், இங்கே டச்சில் அது வருது, எனக்கு அது என்னன்னு செலக்ட் பண்ண தெரியல, அதனால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து தெரியுங்களான்னார். கம்மிங்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறீங்க அப்படின்னார். கம்மிங் போயிட்டு அப்புறம் என்னுடைய சிஸ்டர் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க, அப்புறம் அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க, அவங்க ட்ராப் பண்ணிடுவாங்க, நான் திருப்பி ட்ரெயினில் வரேன். அப்போ ஒரு ட்ரிப் தானே போகிறீங்க? ஆமாங்க. அப்போ ஏன்ட்ட ஒரு டிக்கெட் இருக்குது, கம்மிங்க்கு தான் எடுத்தேன், அது எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னார். அல்லேலூயா. வாங்கி பார்த்துட்டு தேங்க்யூ சாருங்கிறாங்க. ஆளே இல்லை. அல்லேலூயா. இந்த பக்கத்தில் 100 அடி, இந்த பக்கம் இப்போ இங்கே தான் காம்ப்ளெக்ஸு, இந்த நம்பரு இங்கேயும் காணோம் அங்கேயும் காணோம். அப்படியெல்லாம் வேகமாக யாருமே போயிடும். ஒவ்வொன்று கூட தெரியும், சுற்றி பார்க்குறேன். அங்கேருந்து இன்னொருத்தர் வந்துட்டு என்ன வேணும்னாரு. டிக்கெட்டை கொடுத்தேன், இப்போ ட்ரெயினுக்கு போகணும், உள்ளே போங்க, நீங்கள் போனீங்கன்னா 2வது ஃப்ளோரில் ட்ரெயின் வரும், அதில் போங்க. சரி சொல்லிட்டு சார் அப்படின்னு கேட்குறதுக்கு திரும்புகிறேன், அந்த ஆளையும் காணும். அல்லேலூயா. முதல்ல வந்தவர் கோட் ஷூட்டோட வந்தார், 2வது வந்தவர் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோட ஒரு டிஷர்ட்டோட வந்தார். 2 பேரையுமே காணும். அந்த ஒரு நிமிஷம் என் கண்களில், அது காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், தண்ணி ஊற்றுச்சு. அப்படியே என்னுடைய பெட்டி எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, அந்த தூதர்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போ தான் அனுபவிக்கிறேன், உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போயிட்டேன். ட்ரெயினில் அப்படியே உட்காந்து ஏறிட்டேன், கரெக்டாக பார்த்து ஏறிட்டேன். நம்ம மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இன்னும் கொஞ்சம் மாடிஃபைடாக இருந்துச்சு. ஆனால் அந்த 30 நிமிஷம் ட்ரெயின் போயிருக்குது. நான் இதை யோசிச்சுட்டே வந்தேன் பாருங்க, எப்படி நான் அது எந்த பக்கமே ஆளை காணாம, இது தூதன் தானா இல்லை மனுஷனா என்ன, அது அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் பாருங்க. ட்ரெயின் போனதே எனக்கு தெரியல. என்னுடைய ஸ்டாப் வருது, ஒரு தட்டி, சார் நீங்கள் எங்கே இறங்கணும் அப்படிங்கிட்டார். கம்மிங்ஸ், நான் இதில் தான் இறங்கணும் அப்படின்னார். இறங்கிட்டு தேங்கிறேன், ட்ரெயினில் யாருமே இல்லைன்னா எனக்கு சொன்னவர் இல்லை. அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்குறாங்க, ஒருத்தர் நாயை வச்சுட்டு நிற்கிறாரு. என்கிட்ட சொன்னார் பாருங்க, ஹைட்டாக ஒரு ஆஃப்ரிக்கன், அவர் காணவே காணோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இறங்கி வெளில போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன், என்னுடைய கசின் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எடுக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஜான் வந்துட்டீங்களா? நம்பவே முடியல, ஏற்கனவே வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை இதுதான் சகல, நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். நம்ப முடியலையே, எப்படி, யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னார். சரின்ட்டு அவரால் நம்பவே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக 2 hours ஆகும் உங்கள் அண்ணன் வரத்துக்கு, நம்ம பொறுமையாக போய் பிக்கப் பண்ணுவோன்னு நினச்சிருக்காரு. ஆனால் கர்த்தர் அடுத்த 45 நிமிஷத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டார். ஒரு அல்லேலூயா. தென் அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். டாக்ஸியில் 2 பேர் டாக்ஸி ஸ்டாண்டில் ரொம்ப வேகமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அடிக்கிற மாதிரி ரொம்ப கோபமாக. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ஹேட் போட்டிருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னார். நான் பெட்டி எடுத்துகிட்டு போனேன். அவன் என்னன்னு கேட்டான். அவனுக்கு அதை சொல்லி, ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி, அவன் ஃப்ரீயாக கொண்டு வந்து விட்றேன்னா. ஆனால் அவர் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து, அதெல்லாம் வேணாம், ஃப்ரீலாம் நமக்கு தேவையில்லை, டாக்ஸி பில் போட சொல்லிடுங்க அவங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஊபர் டாக்ஸியில் தான் போய் இறங்கினேன். ஒரு அல்லேலூயா. ஆமே. அந்த டாக்ஸிக்காரன் எனக்கு காசு வாங்க மாட்டேங்கிறான். அவங்க சொல்கிறாங்க, நான் 18 வருஷமாக அந்த அமெரிக்காவில் இருக்கிறேன், இதெல்லாம் இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது. ஒரு நயா பைசா கொடுக்காம, சிங்கிள் பென்னி கொடுக்காம ஒருத்தருமே இங்கே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவர் எப்படி டாக்ஸி பில்லை வாங்க மாட்டேங்கிறாரு சொல்லிக்கிட்டே போகலாங்க. நான் இன்று சொல்லுகிறேன், என்னுடைய கதையை கேட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க. ஜஸ்ட் யூ அப்ளை. உங்களுடைய லைஃப்பில் எங்கே நீங்கள் நிர்கதியாய் நிற்கிறீர்களோ, உதவியற்று நிற்கிறீர்களோ, அங்கெல்லாம் கூப்பிடுங்க. ஆண்டவரே, எரேமியா 33:3 சொன்னீங்களே, இப்போ நான் கூப்பிடுறேன், தூதர்களை அனுப்புங்க, என்னை தூக்கிட்டு போங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. யூ வில் see angels operating in your life. ஹalleluya. நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் செயல்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் வஞ்சிக்கிற, அதாவது வஞ்சனை உள்ள தெய்வம் அல்ல. ஒருத்தருக்கு செய்கிறது இன்னொருத்தருக்கு செய்யாமல் போகிற தெய்வம் அல்ல.
முதிர் வயதிலும் உங்களை கனி கொடுக்க செய்வார். கனி கொடுக்கிறது என்ன? ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டினா யுவர் ஆர்கன்ஸ், யுவர் என்ன சொல்ற, உங்களுடைய உள்ள இருக்கிற பேங்க்ரியாஸாக இருக்கட்டும், உங்கள் செல் சிஸ்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் லைவாக வரும். இப்பொழுது உங்கள் ஹீலிங்காக ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? ஏசப்பா நன்றின்னு சொல்றீங்க. ஆமே. நீங்கள் விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது நான் சொல்ல போகிறேன், உங்களுடைய உடல் உறுப்புகள், அது கல்லீரலாக இருக்கலாம், சிறுநீரகமாக இருக்கலாம், உங்களுடைய கண் பார்வையாக இருக்கலாம், உங்களுடைய இரத்த நாளங்களாக இருக்கலாம், அது சுகமாக போகிறது. சுகமாக்குவது நான் அல்ல, சுகமாக்க போகிறது கர்த்தராகிய இயேசுவானவர். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இதை மட்டும் சொல்லிட்டு இப்படி ஜெபிக்க போகிறேன். நம்பிக்கையோட ஆயத்தமாவுங்க. Even in your old age you will become productive. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய வயது முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். சொல்லுங்க, முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். என் முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கனினா ஆவியின் கனி 9, அது மட்டும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. you will become productive. you will generate income. சோர்ஸ் வரும், உங்களுக்கு ஸ்ட்ரெngth வரும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், உங்கள் கதவை தட்டுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்கு இன்று இரவு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வரட்டும் ராஜா. அலை அலையா உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. சுவாமி, நான் வரவேற்கிறேன், வரவேற்கிறேன். இந்த இடத்துல நான் வரவேற்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஹalleluya, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. Lord, we thank you, thank you. You are in our midst. இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஹalleluya, நாங்கள் தேவ சந்ததியாய் இருக்கிறோம். We are privileged, we are privileged, we are privileged. நாங்கள் உம்முடைய சந்ததி, chosen vessel, chosen vessel, chosen vessel. இனி ஒரு புது கிருபை அல்ல, ஏற்கனவே எங்கள் மேல கிருபையை வைத்திருக்கிறீர், கிருபையை வைத்திருக்கிறீர், கிருபையை வைத்திருக்கிறீர். ஹalleluya. தேவனின் நல்ல தூதர்கள் மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கிட்னி பிரச்சனை உள்ளவர்களை கர்த்தர் இப்பொழுது தொடப்போகிறார். உங்கள் சரீரத்தில் அவயவங்களை புதிதாக்குகிற கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. ஓ, யாருக்கெல்லாம் கிட்னி பிரச்சனை இருக்கிறதோ ஹalleluya, நீங்கள் இப்பொழுதும் கைகளை உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்க போகிறார்.
எல்லா கிட்னி பிரச்சனையும் ஆண்டவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய பேங்க்ரியாஸ் பிரச்சனை இருக்கிறதா, டயபெட்டிக் வியாதி, பேங்க்ரியாஸ் பிரச்சனை, அதிலும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்க போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய சுரப்பிகள்ல என்ன குறைபாடுகள் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்க மேலே இறங்கி வருகிறது. கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. Receive your miracle. Receive your miracle in the mighty name of Jesus Christ. Oh hallelujah. லீமா ரஷபரபா. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. இப்பொழுதே சிறுநீரக பிரச்சனைகள், பேங்க்ரியாஸ் பிரச்சனைகள், எல்லா சுரப்பிகளின் பிரச்சனைகள் மாறுவதாக, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எலும்பு தேய்மானம், எலும்பு தேய்மானம் இப்பொழுது சுகமாக போகிறது. உங்கள் கையில் இல்லை கால்களில் எந்த எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, காலில் முட்டி எலும்பு தேஞ்சிருக்குதா, கை ஷோல்டரில் முட்டி இந்த தோள்பட்டை எலும்பு தேஞ்சிருக்குதா, கர்த்தர் அதை சுகமாக்க போகிறார். இயேசுவின் தழும்புகளால் எல்லா தோள்பட்டை வியாதி, எல்லா முழங்கால் வலி இயேசுவின் தழும்புகளால் சுகமாவதாக. Be healed I command in the name of Jesus. Hallelujah. வயிற்றில் தேவையில்லாத கட்டி இருக்குதா, ஈவன் உங்களுடைய ஓவரிஸில் டியூமர்ஸ் இருக்குதா, டியூமர்ஸ் இருக்குதா, சிஸ்ட் இருக்குதா, கர்த்தர் இப்பொழுது அதை வேரோடு பிடுங்கி எறிய போகிறார். ஓ ஆரோக்கியத்தை அருளுகிற தூய ஆவியானவர், ஆரோக்கியத்தை அருளுகிற தூய ஆவியானவர் இப்பொழுது தம்முடைய சட்டையை உங்கள் மீது விரிப்பாராக. ஓ ராமானா ஷபா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எல்லா டியூமர்ஸ், எல்லா சிஸ்ட், எல்லா விதமான வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன்ஸ் இப்பொழுதே சுகமாவதாக. I root out your thing in the name of Jesus. Come out. இன்று வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. இயற்கையாக வெளியே வா இயேசுவின் நாமத்தில். எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் சுகமாவதாக, எல்லா இன்ஃப்ளமேஷன்ஸ் சுகமாவதாக, எல்லா முடி உதிர்கிற பிரச்சனைகள், எல்லா கண் பார்வை மங்குகிற பிரச்சனைகள், எல்லா கழுத்து வலிகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாவதாக. பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க உங்க சுகத்தை. பிரதர், பிரதர் உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சிஸ்டர் உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். I command angelic host to serve the saint. தூதர்களே இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். Go and minister, go and minister right now in the mighty name of Jesus Christ. Oh hallelujah. எல்லா செய்வினை கோளாறுகள், எல்லா ஞாபக மறதிகள், எல்லா பிசாசின் பாதிப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. Hallelujah. Oh hallelujah. 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 Angels are on mission. தூதர்கள் இப்பொழுது பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தையின்படியே கிரியை செய்கிற பலத்த சௌரியவான்கள், பலத்த சௌரியவான்கள் இப்பொழுது இறங்கி இருக்கிறார்கள். Angels on mission. Angels are on mission. இப்பொழுதே அங்கு பணி நடக்கிறது, பணி நடக்கிறது. எல்லா நாள்பட்ட வியாதிகள் குணமாகிறது, புண்கள் ஆறுகிறது. Receive your touch, receive your miracle in the mighty name of Jesus Christ. Hallelujah. 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 கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே விடுதலையை கொண்டு வருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலையை கொண்டு வருகிறார், விடுதலையை கொண்டு வருகிறார். இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹalleluya. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. ஓ தேவ
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நல்ல கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேகரை தொட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம், நாம் தேவனுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி அது சாதாரண ஒன்றாக உங்க வாழ்க்கையில மாறுவதாக. ஆமென். உங்க ஃபைல் மூவ் ஆகலையா? டேபிள் டு டேபிள், command the angels to do that. மால் நீங்க கண்ணீர் விடிச்சு ஜெபிச்சிட்டு இருக்குது பேலா, தூதர் கட்லைட்டு பாருங்க எவ்வளோ வேகமாக உங்களுடைய ஃபைல் மூவ் ஆகுதுன்னு பாருங்க. உங்களுடைய ஜாப் எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு பாருங்க. உங்களுடைய விசா எவ்வளோ சீக்கிரம் ஸ்டாம்ப் ஆகுன்னு பாருங்க. நம்முடைய சிலாக்கியம் என்னன்னே நமக்கு தெரியாமல் நம்ம வெறும் பக்திமான்களாய் மாத்திரம் இருக்கிறோம். நாம் தேவனுடைய சந்ததிகள். புதிதாக சிலாக்கியம் பெறுவதில்லை, ஏற்கனவே சிலாக்கியம் பெற்று இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்? நம்ம கையில் டோக்கன் கொடுக்கப்பட்டாயிற்று. நம்ம அது தெரியாமல் டோக்கன் வாங்குறதுக்காக போய் நின்றுட்டு இருக்கோம் கியூவில். அங்கே போனோன்னு சொல்கிறாங்க, சார் அதான் ஏற்கனவே உங்கள் கையில் இருக்குதுங்களே. நம்ம பெற்றிருக்கிறது என்ன நமக்கே தெரியாமல் போயிட்டுருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் தேவனுடைய சந்ததி. ஆமென். ரெண்டாவது, பாவம் இல்லாத வாழ்க்கைக்காக அந்த மகிமை நம்மை நடத்தும். மகிமை நம்முடைய மேலே இறங்குற வரைக்கும் தான் பாவத்துக்கு நமக்கு போராட்டம். மகிமை இறங்கிருச்சுன்னா பாவ எண்ணங்களே நம்ம அருகில் வராது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். மரணம் இல்லாத வாழ்க்கை, அதுதான் காலையில் கூட சொன்னேன். மரணம் என்பது செப்பரேஷன், ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிற ஒரு நிகழ்வு. அப்போ நமக்கு மரணம் இல்லை என்ற என்ன அர்த்தம்னா, சரீர மரணத்தை ஆண்டவர் சொல்லலை. இதை சொல்கிறாருன்னா, என் பிரசன்னத்தை விட்டு நீ ஒருபோதும் பிரிந்து போக மாட்டாய். சரீரத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுசு நாளை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த ஆயுசு நாள் வரைக்கும் அவங்க இருக்க வேண்டும். மதுரையைச் சேர்ந்த ஒரு போதகர் கொரோனாவில் மரித்து போனார். எல்லாருக்கும் ஒரே கேள்வி, இவருக்கு எப்படி கொரோனா வந்துச்சு, இவருக்கு எப்படி கொரோனா வந்துச்சு. அப்போ தான் அந்த சபையினர் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவங்களுடைய சபைக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருந்த ஒரு ப்ராஃபட் அந்த பாஸ்டரை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார். வருஷத்தை சொல்லி, இதோட உங்கள் ஓட்டம் முடிவுக்கு வருகிறது, நீங்கள் ஆண்டவர் சித்தத்தை எல்லாம் செஞ்சிட்டீங்க, சமாதானத்தோடு போய் இளைப்பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ சர்ச்சில் எல்லாருமே அமைதியாக இருக்கா. என்னடா திடீர்னு நம்ம பாஸ்டரையாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலப்போக்கில் அது மறந்து போச்சு. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு அவங்க நாட்டுக்கு போயிட்டார். ஆனால் கொரோனாவில் அவர் மரித்த பிறகு தான் அந்த வீடியோவை எடுத்து அவங்க பார்க்குறாங்க. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த ஊழியக்காரனுடைய நேரம் முடிந்து விட்டது என்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில் தேவன் நம்முடைய சரீரத்துக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் என்ற அந்த ஒரு வேத அறிவு நமக்கு குறைவாக இருக்கிறபடினால்தான் நாம் மற்றவர்களைப் போல அழுகிறோம், துக்கிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், கேள்வி கேட்கிறோம், சோர்ந்து போகிறோம், பின்வாங்குகிறோம். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? அந்த காலத்தில் அதனை அவர் சிறப்பாய் செய்வார். எனவே எல்லாத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம இயேசுக்காய் பிரகாசிக்கணும். ஆமென். நமக்கு நித்திய வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்தில் நாம் ஆளுகை செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆமென்? ஆளுகை செய்ய போகிறோம். தூதர்களையும் நியாயம் தீர்க்க கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். 1000 வருட அரசாட்சியில் அவர் நம்மை வைத்து இந்த பூமியை நடத்த போகிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பில் இருந்து செயல்பட போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்ம அற்பமானவர்கள் தான், கல்வி அறிவு மிக இல்லாதவர்கள் தான், நமக்கு செல்வாக்கு செல்வம் இல்லை தான். ஆனால் மகிமையில் கர்த்தரோட வரும் பொழுது அவரை போலவே நாம் வரப்போகிறோம். ஆளுகை செய்கிறவர்களாய் வெளிப்படுவோம். ஆமென். இந்த ரோமர் 8:19 வாசிப்போம். அதில் பவுல் என்ன சொல்றாரு?
எல்லா படைப்புகளும் தேவ சந்ததிகளாகிய நாம், தேவ புத்திரர்களாகிய நாம் வெளிப்படும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறதா. ஏன் இப்படி சொல்றார் பவுல் அப்படின்னா, பாவத்தின் நிமித்தமாய் இந்த பூமியிலே சாபம் வந்தது. ஆதாம் ஏவாள் நிமித்தமாய் ஆதியாகமம் 3:17 நம்ம பார்க்கும்போது தேவன் பூமியை சபித்தார். ஆனால் அந்த சாபத்தினுடைய விளைவாகத்தான் இன்று உலகத்தில் நோய், மரணம், இயற்கை பேரழிவுகள், வேதனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு நற்செய்தி என்னன்னா, இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளையாக வாழ்கிறவர்களாலே இந்த பூமி மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்தானமாக மாறுகிறது. ஒரு அல்லேலூயா. எந்த பூமியிலே வியாதி, மரணம், இயற்கை பேரழிவு, வேதனை இருக்கிறதோ அதே பூமியிலே தேவனுடைய புத்திரர்களாகிய உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி இவற்றிலிருந்து நம்மை காக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:22 வாசிங்க. அந்த நாளுக்காக, தேவ புத்திரர்கள் வெளிப்படும் நாளுக்காக எல்லாரும் காத்திருக்கிறார்கள், எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எனவே பாடுகள் நடுவிலே உழன்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு நாள் இருக்கிறது, அது மகிமை வெளிப்படும் நாள். நீ தேவ புத்திரன் என்று அறிந்து தேவனை நீ மகிமைப்படுத்தி கொண்டே இரு. ஒரு அல்லேலூயா. அதே போல இந்த விசுவாசிகளாகிய நமக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். அதைத்தான் ரோமர் 8:23 பார்க்கிறோம். அதை வாசிங்க. நமக்குள்ளே, விசுவாசிகளாகிய நமக்குள்ளே, ஆண்டவரே இந்த பாடுகளை மட்டுமே நான் பார்த்து வருகிறேனே, மகிமையை நான் அனுபவிக்க முடியாதா என்ற ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஏக்கம்தான் ஒரு நாள் அந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அச்சாரமாய் மாறுகிறது. காரணம், பிலிப்பியர் 3:20 படி பார்க்கும் பொழுது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. we are citizen of heaven. நிச்சயமாய் ஒரு நாள் அந்த மகிமையை, அந்த ஹெவன்லி பீயிங்ஸ் ஆகிய நாம் இந்த வேர்ல்டில், இந்த எர்த்தில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம், ரிவீல் பண்ண போகிறோம். நம்புகிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை கொண்டு தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே வெளியரங்கமாக போகிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை கொண்டுதான் வெளிப்படுத்த போகிறார். அந்த மகிமைக்காகத்தான் இந்த பாடுகள் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் பிரதர், எனக்கு ஏன் பதில் வரலன்னு தெரியலன்னு கவலைப்படாதீங்க. மகிமைக்காக கர்த்தர் உங்களை காக்க வைத்திருக்கிறார். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா, பிசாசிடத்திலிருந்து வந்ததா, நாமே நம்முடைய பிரச்சனை காரணமாங்கிறத அப்பப்போ செக் பண்ணணும். கர்த்தர்கிட்டேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சா அமைதியாய் நம்பிக்கையோடு காத்திருப்போம். பரலோக பிரஜைகளாகிய நமக்கு இந்த பாடுகள் நித்தியமானது அல்ல, அது தற்காலிகமானது. ரோமர் 8:24-25 வசனங்களை வாசிங்க. இந்த நம்பிக்கை, மகிமை வெளிப்பட போகிறது என்ற நம்பிக்கையினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்ல, இல்லையே. அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில செயல்படணும்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். இந்த பொறுமைதான் முதிர்ச்சிக்கான ஒரு அடையாளம். பொறுமைதான் முதிர்ச்சிக்கான அடையாளம். மெச்சூரிட்டி. ஒரு கிறிஸ்தவன் மெச்சூரிட்டி அடைந்திருக்கான் என்பதை எதை வைத்து கண்டுபிடிக்க முடியும்? அவன் தனக்குள்ளே கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக பொறுமையாய் காத்திருப்பது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அநீதி செய்கிறவர்கள் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி. நிச்சயமாக நீதி செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும்,
அதற்காக கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. மகிமையாய் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஏன் அமைதியா இருக்கிறாரு? ஏன் நம்மளை பொறுமையா இருக்க வைக்கிறதுக்காக. எதுக்கு நம்மளை பொறுமையா இருக்க வைக்கிறாரு? சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்காக, தகுதியை அடைவதற்கு. இதுதான் மெச்சூரிட்டி. இன்னைக்கு உடனே உடனே நடக்கலைன்னா சோர்ந்து போவதும், உடனே உடனே நடக்கலைன்னா ஆண்டவரை விட்டு விலகி போவதும் சர்வ சாதாரணமாய் நடக்கிறது. காலையில் கூட ஆலயத்தில் சொன்னேன் அல்லவா, அநேகர் தாயத்து கட்டுவதிலும் மாந்திரிக அந்த அட்டையை கொண்டு வந்து ஆஃபீஸில் வைக்கிறதுலையும் வீட்டில் வைக்கிறதுலையும் அவங்க இன்னைக்கு ரகசியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி ரகசிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி ரகசிய அவிசுவாசிகள் சபைக்கும் வராங்க, ஆலயத்துக்கு வராங்க. ஆனால் மனசுக்குள்ளே வேறு விதமான நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், நமக்கு ஒரே நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஒரு அல்லேலூயா. ஒரு பழைய ஒரு பாடலை நம்ம முணுமுணுத்துட்டு அடுத்தது கடந்து செல்வோம். இயேசு என்னை கைவிட மாட்டார். அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பழைய பாடல் தான் அது. காடு தெரியல. மேஜரை கொடு. இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? சேர்ந்து பாடலாமா? கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆமென். இன்னொரு தடவை பாட போறோம். இதை வெறும் பாடலாக அல்ல, உங்களுடைய விசுவாச அறிக்கையாவே மாத்திருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்னடா பதில் வரலையே? இப்போ கல்யாணம் ஆன உடனே குழந்தை இருந்தால் அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இல்லை, தாமதமாகுதுங்கும் போது பல பேர் விசாரிப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த நியூலி மேரிட் கப்பிள் இந்த ஃபங்க்ஷன் போகிறதெல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோன் வந்தாலே இது பேசலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. 4 பேர்கிட்ட பதில் சொல்லாமா வேணாமா, தொடர்ந்து இந்த வேலைக்கு போனால் ஆஃபீஸில் கேட்பாங்க ரிசைன் பண்ணிடலாமா. பல போராட்டங்களை அவங்களை சந்திக்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த சோதனை வந்தாலும் சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் ஆகியும் ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருப்பாங்க. அப்போ உறவுக்காரர்கள் நண்பர்கள்லாம், இன்னும் உங்கள் வீடு இன்னும் கட்டலையா, ஒரு இடம் வாங்கலையா, எவ்வளோ பவுன் வச்சுருக்கிற, உனக்கு அது இல்லையா இது இல்லையாங்கும் போது பக்திமான இருக்கிற நமக்கு சில நேரம் பதில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பொங்கிக்கிட்டு வரும். அப்பெல்லாம் இதை பாடுங்க. அவர் என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆமென். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை பிடிச்சுக்கணும். ஆமென். தாமதங்கள் எல்லாம் மகிமைக்குத்தான். ஆமென். நம்பிக்கையோடு காத்திருங்க. எபிரேயர் 11:1 இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? காணப்படாத நிச்சயம். மற்றவர்கள் நினைக்கலாம், என்ன இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாங்களே, டாக்டரை பார்த்தியா, மெடிசன் எடுத்தியா, பத்தியம் செஞ்சியா, அப்படியா இப்படியான்னு. ஆனால் தேவ பிள்ளையே, நீங்கள் எதுக்குமே அசனாதீங்க. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்த என்னை நடத்துவா, என்னை பாதையில் விட்டுட்டு போக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், எனக்கு உண்மையாயிருப்பார். இந்த வசனங்களை எல்லாம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்தி தீர்வார். ஒரு ஆமென். விவசாயத்தை எடுத்துக்கொள்ளலாமே. விவசாயம் பண்ணும் பொழுது முதல்ல ஒரு நிலத்தை அவங்க வாங்கி அதை சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் அதை களையெல்லாம் பிடுங்கி மண் கல்லெல்லாம் தூக்கி போட்டு உழுது, அதுக்கப்புறம் விதை போட்டு தண்ணி ஊற்றி எவ்வளவு நாள் ஆகுது. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது யாராச்சும் வந்து பார்த்தா நம்பவே மாட்டாங்க. இது ஒரு காடு மாதிரி இருக்குது, இது ஒரு தரிசு நிலம் மாதிரி இருக்குது, இது ஒரு வெட்டாந்தரையாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விதை
முளைத்து எழும்பி பலன் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கே நம்ப முடியாது. நான் சொல்கிறேன், அந்த விதை முளைத்து விருட்சமாய் மாறும் வரை, அறுவடை காணும் வரை எவ்வளவு நாட்கள் காத்திருத்து நம்பிக்கையோடு அறுவடை செய்கிறார்களோ, அதே போல நாமும் விசுவாசத்தில் கேட்டவைகளை கர்த்தர் செய்வார், தருவார், தந்துவிட்டார் என்று நம்பி அமைதியாக இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் அறுவடை செய்வோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒரு கதை உங்களுக்கு தெரியுங்களா? ஒருத்தன் என்ன பண்ணானா, கேரட்டு செடி கேரட்டு நட்டு வச்சு முளைக்குதான்னு தினந்தோறும் என்ன பண்ணுவானா, பிடுங்கி பார்த்துட்டு இருப்பானா. தினந்தோறும் பிடுங்கி பார்த்தா அது என்ன பண்ணாது, வளராது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். இப்போ ஒரு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கே சந்தேகம் வந்துடும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? இன்னொரு ஜெபம், இன்னொரு உபவாசம். முதல்ல 2 நாள், 3 நாள், 7 நாள், 21 நாள், 40 நாள் எல்லாத்தையும் போட்டு பார்த்து, அப்புறம் நம்ம ஆலயத்தில் ஜெபிக்கிறத விட வேற எங்கேயாவது போனால் நடக்குமா? அந்த கூட்டத்துக்கு போனால் நடக்குமா? இந்த கூட்டத்துக்கு போனால் நடக்குமா? அந்த வல்லமையான ஒரு ஊழிய காட்ட போகலாமா? எதையாவது மாற்றி அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு அது ஒப்புமையாக இருக்குன்னா, தான் நட்டு வச்ச செடி வளர விடாமல் அதை பிடுங்கி வேர் வந்துருச்சா, காய் வந்துருச்சா, கனி வந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு சமமாக இருக்குது. அதுக்கு பதிலாக விளைய செய்கிறோ தேவன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தா அவர் விளைய செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது சில குறிப்புகளை சொல்லி நான் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். ரோமர் 8:26 பவுல் சொல்றாரு, இந்த பாடுகளின் நடுவிலே பலவீனப்பட்டு போகாதீங்க, அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால ஜெபிங்க, அவர் உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு ஜெபம் செய்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8:26. அறியாமல் இருக்கிறபடியால், ஆமென், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல். ஏன்? காலதாமதமாகும் பொழுது விசுவாசம் அங்கே அசைக்கப்படுகிறது. விசுவாசத்தில் ஒரு விரிசல் வந்து விடுகிறது. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி அவங்க குழம்பி போகிறாங்க. அப்போ ஜெப வாழ்க்கை பலவீனப்படுகிறது. அவநம்பிக்கை, அவிசுவாசம், குழப்பம் வருது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் காலையிலே சொன்ன கருத்தை மீண்டும் சொல்லுகிறேன். அந்நிய பாஷை பேசுவது சில விசுவாசிகளுக்கு அது பிடித்தமானது, ஏற்றுக்கொள்வார்கள். சில பேருக்கு அது பிடிக்காது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இது சரியா தப்பா அப்படின்னு நம்ம பேசி கொண்டிருப்பதை விட, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அடையாளம் தான் அந்நிய பாஷையை தவிர, உங்களுக்கு பேசலை பிடிக்கலைன்னா பேச வேணாம். ஆனால் பேசினா என்ன பலன்கிறத நான் சொல்கிறேன். உங்களுடைய மதர் டங் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ கன்னடத்திலையோ தெலுங்குலையோ இந்தியிலையோ நீங்கள் ஜெபிப்பதை விட அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது ஒரு கியர் வெஹிக்கிள் மாதிரி. நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது டிவிஎஸ் 50 இருந்துச்சு, 50cc டிவிஎஸ். அது மாதிரியே இன்னொரு வண்டி வந்துச்சு, அது கியர் வச்சு வந்துச்சு. அதோடைய சிசியும் 50 தான். அது பேர் எக்ஸ்ப்ளோரர். ஒரு சின்ன மெலிசா ஒரு பைக் மாதிரி இருக்கும், 2-3 கியர் வச்சுருப்பாங்க. எக்ஸ்ப்ளோரருடைய இன்ஜின் கெப்பாசிட்டியும் 50cc தான். இந்த டிவிஎஸ் 50 சொல்ல போகிறதும் 50cc தான். ஆனால் மேட்டில் ஏறும் பொழுது இந்த டிவிஎஸ் 50 என்ன பண்ணும்னா அனத்தும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க, பார்த்துருப்பீங்களே. அனத்தும்னா என்னது? திக்கும் திணறும். அது சவுண்டே வந்து அப்படியே கஷ்டப்பட்டு நான் இழுத்துட்டு போயிடும். இதுதான் அந்நிய பாஷை பேசாத ஜெபம். அந்நிய பாஷை பேசுகிற ஜெபம் அந்த எக்ஸ்ப்ளோரர் வண்டி மாதிரி. அதுவும் 50cc தான். ஆனால் கியரை தட்டினோன்னு மேட்டில் அனத்தாமல் இன்னும் சர்தன் பயிர் மேலே. இது ஒரு எளிய உதாரணம் தான். அந்நிய பாஷை உங்களுக்கு பிடிச்சா பேசுங்க, பிடிக்கலைன்னா அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அனத்துவீங்க, பரவாயில்ல, அனத்துனாலும் பரவாயில்ல, நீங்கள் மேட்டில் ஏறிடுவீங்க. இல்லைங்க நான் அனத்தலைங்க, கியர் போடுங்க, நீங்கள் குயிக்காக மேலே போவீங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சாலும் சரி, பேசாமல் ஜெபிச்சாலும் சரி, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் சீல்டு. ஆவியானவர் உங்களை காத்துக் கொள்கிறவராயிருக்கிறார். அப்படி எந்த செய்வினையும் பில்லி சூனியமும் எளிதிலே தேவ பிள்ளையை தொட்டுவிட முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. தஞ்சாவூர் என்ற பகுதியில் ஒரு வீட்டில் ஜெபம் துவங்கின அன்னைக்கு நான் போய் அந்த இனாகிரேஷன் பண்ண அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மற்ற ஊழியர்கள் தான் போனாங்க. எனக்கு போக நேரம் இல்லை. அந்த டேட்டும் என்னுடைய டேட்டும் மேட்ச் ஆகாது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மீட்டிங்க்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு போகிறேன். நான் மேலே எப்போலாம் ஏறி போவேன்னு காத்திருந்து நான் போய் கொஞ்ச நேரத்தில் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவமான ஒரு அம்மா வந்து என் கார் எங்கே நின்றுச்சு, எங்கேருந்து இறங்கி எங்கே போன இந்த கால் தடத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் கூட்டி அள்ளி அங்கே அவங்க வீட்டுக்கு எய்த்தாப்பில் அதை போட்டு அதில் என்னென்னமோ பொடியெல்லாம் போடுறாங்க. பொடியெல்லாம் போட்டு மண்ணெண்ணெயை தெளித்து கொளுத்தி விட்றாங்க. இது எப்படி எனக்கு தெரியுங்க? சிசிடிவியில் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அடுத்த 2 நாளில் அந்த வீட்டுக்காரவங்க ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் நீங்கள் வந்துட்டு போனது அந்த எங்கள் எய்த்த வீட்டுக்காரம்மாவுக்கு என்னன்னு தெரியல, இது மாதிரி பண்ணியிருக்குது. நான் சொன்னேன், யார் உங்களுக்கு சொன்னான்? சிசிடிவிலெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தேகத்தில் பார்த்தா இப்படி நடக்குது. பிரியமானவர்களே, பிசாசுகளுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. ஒரு ஆமென். நீங்கள் ஒன்றும் சொல்லிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே தெரியும். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். திருச்சியில் பேரின்ப பெருவிழா நடக்கும். நான் ஒரு 7-8 ஆண்டுகள், நியர்லி 10 இயர்ஸ் இல்லை ஒரு 7-8 ஆண்டுகள் போய் நாங்கள் கொயரில் 2 டேஸ் எனக்கு நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த கொயர் வேலைக்காக போகும்பொழுது எங்கள் ப்ரேயரில் இருந்து 2 பேரை கூட்டிகிட்டு போனேன். எதேச்சியமாக எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சரி வாங்க நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஏதோ ஒன்று மறந்துட்டு போயிட்டோம். வேகமாக எடுக்கலான்னு வீட்டுக்கு வருகிறேன். எங்கள் வீட்டு வாசலில் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக 2 சகோதரர்கள் நின்று கொண்டு, நிறைய அடையாளத்தோடு அங்கே நின்று கொண்டு எங்கள் வீட்டில் மஞ்சள் தண்ணியை தெளிக்கிறாங்க. வாடகை வீடு தான். என்னன்னு எனக்கு புரியல, யாரா நம்ம வீட்டு வந்து வாசல் நிற்கிறான்னு. நான் இறங்கி போய், சார் என்ன சார்னு கேட்குறேன். இங்கே ஒருத்தர் இருப்பானே பாஸ்டர், அவன் யார் அப்படின்னாங்க. நம்மளை தான் கேட்குறாங்க, இப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சொன்னேன், ஏங்கன்னு. இல்லை அவனை வீடை காலி பண்ண சொல்லுங்கள், இல்லாட்டி பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்னாங்க. அந்த வீட்டில் நான் ஜெபம் நடத்தவே இல்லை. நானும் என் மனைவி, எனக்கு ஒரு குழந்தை, 3 பேர் தான் இருந்தோம். ஃபேமிலி ப்ரேயர் மட்டும்தான் பண்ணுவோம். காலையில் இருந்துச்சு என்னுடைய தனி ஜெபம் பண்ணுவேன். அதுவும் பண்ணும் பொழுது ஜன்னல்லாம் சாத்தி இருக்கும். இதில் என்ன நம்ம கற்றணும், இல்லை என்ன கூட்டத்தை கூட்டி ஏதாவது என்னைய வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இந்த அல்லேலூயாக்காரங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். நான் அப்படி நம்முடைய நியூசன்ஸ் அதனால் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இது நம்மளை ஆண்டவரும் நம்மளை துதிக்கிற ஒரு இன்பமான நேரம். இதை மற்றவன் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அமைதியாக தானே அந்த வீட்டில் இருக்கிறோம், ஏன் இப்படி நாம் செய்கிறாங்க? அப்போ என் கூட வந்த அந்த சகோதரர்கள், பிரதர் நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி, என் பக்கத்தில் தண்ணி இருக்குமா, நான் இந்த ஷெட்டு, அங்கே கார் ஷெட்டில் தண்ணி இருக்குது, தண்ணியை பிடிச்சிட்டு வந்து இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி நேரத்துலலாம் ஊற்றி அதை க்ளீன் பண்ணாங்க. ஒருத்தர் பேண்ட் சட்டையெல்லாம், அவர் பேங்க்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க் மேனேஜர், அவர் பேண்ட் சட்டையெல்லாம் மடித்து அப்புறம் ஒரு விளக்கமாக எடுத்து இந்த தண்ணியெல்லாம் தள்ளிட்டு, நான் சொன்னேன், வேணாம் பிரதர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க சார் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, இது உங்களை முடக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க, நான் உங்கள் ஒரு தேவனை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், இது கூட செய்யலைன்னு. என்ன இல்லைங்க, என்னை ஒன்றும் பண்ணாது. இல்லை இல்லை வேணாம் வேணாம் வேணாம், எல்லாம் ஒதுக்கி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த நாள் காலையில் நான் விசாரித்தேன், இது மாதிரி யாரோ வந்தாங்களே அப்படின்னு. ஆமாங்க, 2 நாளாக எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். நீங்கள் எந்த இதுவுமே வரதுன்னு தெரியாது, போகிறதுன்னு தெரியாது. என்னங்க நடந்துச்சுன்னா, எங்கள் தெய்வம் இந்த தெரு வழியாக வருமா, எத்தனையோ ஆண்டு காலமாக நைட்டு வாக்கிங் போதான், இப்போ ரீசெண்டாக போக முடியலையா. யாரா காரணம்னா நான் தான் காரணமா, அதனால இந்த வீடை காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. திருச்சியில் அந்த தெய்வத்துக்கு பெரிய விழாவே நடத்துவாங்க. அன்னைக்கு நான் சொல்கிறது 18 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் புரிஞ்சிச்சு, நம்ம காசு கம்மியாக இருக்குது, உடம்புல சுகம் கம்மியாக இருக்குது, பெட்ரோல் இல்லை அப்படின்னு நம்ம தான் புலம்பிகிட்டு இருக்கோம்.
ஆனால் நம்ம மேலே இருக்கிற தேவ மகிமையை பிசாசு அறிந்திருக்கிறான். நமக்கு தான் அது தெரியலை. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிற கிறிஸ்தவனா, வேதத்தை வாசித்து நடக்கிற கிறிஸ்தவரா, உங்கள் மேலே தேவனுடைய மகிமை இருக்கிறது, தேவனுடைய அக்கினி இருக்கிறது. நமக்கு ஆவின் கண் திறக்கப்படாதனால நம்ம சாதாரணமாக இன்னைக்கு வாடகை கட்ட பணம் இல்லை, இஎம்ஐ கட்ட பணம் இல்லை, எங்கள் வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இதனால நாங்கள் ஏதோ ஒரு அப்பாவி போல நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென். உங்கள் பலவீனம் அது தற்காலிகமானது. அப்ப ஆவியானவரை நீங்க கூப்பிடுங்க, அவரோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. இல்லாட்டி தூய் ஆவியானவரே என் ஜெப நேரத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. என்ன தெரியுமா நடக்கும்? உங்களுடைய இருதயம் உடைந்த நேரத்தில், வார்த்தைகள் வர முடியாத நேரத்தில், ஜெபிக்க முடியாத இருளின் நேரத்தில் அந்த ஆவியானவர் நமக்காக வேண்டுவார். வேண்ட வேண்ட நமக்குள்ள ஒரு அக்கினி மூழ ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு ஜீல் வரும், ஒரு தைரியம் வரும். அதுக்கப்புறம் நீங்க செய்யற கிரியைகள் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களை சாதாரணமா வைக்க மாட்டார், உங்களை அசாதாரணமா வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அந்த நாட்களில் பாருங்க, வீடை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் ரிக்வஸ்டாக தான் சொன்னாங்க, பிரதர் எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனால் அந்த ட்ரஸ்ட்லேருந்து கோயில் ட்ரஸ்ட்லேருந்து எங்களை சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் காலி பண்ணிக்க முடியுமா? சொன்னேன், என்னால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நான் காலி பண்ணிக்கிறேன். ஆனால் எந்த ப்ரேயர் மீட்டிங்குமே வைக்கல, யாருமே எங்கள் வீட்டுக்கு என்னை தேடி வரல. நான் சும்மா ஒரு 3 மாதம் தான் இருக்கிறோம் இங்கே, அதுங்காண்டி என்னங்க அப்படி சொல்கிறீங்க? சரி ஓகே, எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியக்காரன், நான் போய் தெருவா அலைஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ஆண்டவர் சொன்னார், சாயங்காலம் உனக்கு வீரை நான் ரெடி பண்ணுவேன். என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அவங்க அப்படியே ஒன்றுமே சொல்ல, என்னை பார்த்துட்டு சரி பேசாமல் போயிட்டாங்க, என்ன நினச்சாங்களோ தெரில. ஆனால் சாயங்காலம் ஒரு லுத்தரன் சர்ச், திருச்சி பிஷப் பீப்பருக்கு எய்த்தாப்பில் ஒரு லுத்தரன் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சினுடைய செக்ரட்டரியுடைய பிரதர், அவர் முன்ன எனக்கு அவங்களாம் தெரியாது, வந்தார். இங்கே ஒருத்தர் குடியிருக்கிறாருமே ஒரு ஊழியக்காரு, அவர் யாருன்னு பார்க்க வந்தேன்னு வெளியில் விசாரிக்கிறார். நான் ஜன்னல்லேருந்து பார்க்குறேன், என்னடா அன்னைக்கு வேற யாரோ விசாரிச்சாங்க, இன்னைக்கு இன்னொருத்தர் வந்திருக்காது, யாருன்னு தெரியல, கரெக்டாக நம்மளை தான் கேட்குறாங்க. அதை தான் காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டோமே, ஆள் மேலே ஆள் வராங்களேன்னு நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்தார். வந்துட்டு என் மனைவி ஜெபிச்சிட்டு இருந்தாங்க, பிரதர் கர்த்தர் உங்களை போய் பார்க்க சொன்னார் அப்படின்னார். என்னங்க விஷயம் அப்படி கேட்ட பொழுது, 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களையும், இந்த வீட்டுடைய வாடகை எவ்வளோன்னு கேட்ட அந்த வாடகையும், ஒரு சின்ன காணிக்கை தொகையும் கொடுத்துட்டு, வேறு எதுவும் உதவினா சொல்லுங்கள், இது நம்ம ஏரியா அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், அப்போ ஒரே ஒரு உதவி வேணும், இங்கே திடீர்னு இது மாதிரி ஒரு சூழ்நிலை, வீடு காலி பண்ண சொல்கிறாங்க, நான் எங்கே தேடி போகிறேன்னு தெரில, உங்கள் தான் அங்கே சர்ச் இருக்குது, ப்ரேயர் இருக்கு, அதெல்லாம் இருக்குது, கடவுள் என்னை சில காலம் இந்த ஏரியா கொண்டு வந்திருக்காரு, உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, என்னோட போயிட்டு உங்களை கூப்பிட்றேன்னார். போய் 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணிட்டார், இங்கே ஒரு வீடை நான் பார்த்துட்டேன், நைட்டே காலி பண்ணால் காலி பண்ணலான்ட்டார். அல்லேலூயா. அடுத்த 2 நாள் மட்டும் டைம் கேட்டு உடனே வெக்கேட் பண்ணி அந்த பக்கம் போயிட்டோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. அந்நிய பாஷையில் ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது உங்களால் யூகிக்க முடியாத அதிசயமான மாற்றங்கள் நடக்கும். கடைசியாக ஒன்று நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ரோமர் 8:28 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்று நம்புகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இதற்காலிக பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. அதோடு கூட முடியவில்லை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்திருக்கலாம், சகோதரர்கள் செய்த தீமையினாலே அவன் குழியிலே போடப்பட்டிருக்கலாம், போத்திபார் மனைவியினாலே சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 50:20 பார்க்கும் பொழுது, நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக மாற்றினார் சொல்றாரு. இப்பொழுது படுகிற பாடுகள், வேதனை எல்லாம் உங்களுக்கு நன்மையாக முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஆமேன். இங்கு நான்
ஆண்டவர் எனக்கு ஒருத்தவங்களை காமிக்கிறது இருந்தால் அது தனிப்பட்டதாக இருக்கனால நான் பொதுவாகவே சொல்கிறேன், பேர் சொல்லாமல் சொல்கிறேன், ஆள் அடையாளம் சொல்லாமல் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளார இவங்களுடைய யுஎஸ் விசா ஸ்டாம்ப் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அல்ல, நான் அவருடைய வாய் தான். உங்களுடைய யுஎஸ் விசா அடுத்த பிப்ரவரிக்குள்ளார இப்போ தெரியும், கரண்ட் நியூஸ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் இடமில்லை என்று அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், somebody here in this crowd, you will receive a US visa by 2027 month of February, on or before February you will receive your visa, you will become a testimony for the Lord. ஒரு ஆமென் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. எனவே சிலுவை வேதனை பாடுகள் அதோடு முடியாது, அது உயிர்த்தெழுதலுக்கு செல்லும். மகிமையிலே இயேசு உயர்த்தப்பட்டது போல தேவ பிள்ளையே நீயும் உயர்த்தப்படுவாய். அவரோடு துன்பப்படுகிறீர்களா, அவரோடு மகிமையும் படுவீர்கள். ரோமர் 8:17 பார்க்கிறோம், அவரோடு துன்பத்தை சகிக்கிறவர்களுக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரர். அவர் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் நமக்கும் மகிமை சாத்தியமாகும். உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவு வரும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் வாழ்க்கையிலே மகிமை வெளிப்படும். அந்த நாளுக்காக வாழுங்கள். வேதனையை மறந்து மகிமையை நினைத்து பாடுகளை புறம்பே தள்ளி மகிமையை வாஞ்சித்து உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுங்கள். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார், 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? நல்ல கை தட்டி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க. God bless you, God bless you. இந்த கூட்டம் முடிந்தவுடனே உங்களுக்காக தனி ஜெபம் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுடைய காரியங்களை சொல்லி நீங்கள் ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சில மாதங்களை சில காலங்களை சொல்வார்னா, பிரதர் சொன்னார் பாப்போம் நடக்குதா அப்படி சொல்லிட்டு போயிடாதீங்க. உங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே அந்த சகோதரனை கொண்டு சொன்னீங்களே அதை செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. செய்ய போகிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நிச்சயமாய் உங்கள் சந்ததி பெருகும். ஆமென். மருதமலை பகுதியிலிருந்து ஒரு டாக்டர் மோசஸ் என்பவருடைய குடும்பத்தினர் நேற்று வந்து என்னை சந்தித்து போனாங்க. டாக்டர் மோசஸ் மருதமலை வடவள்ளி பக்கத்தில் இருக்கிறார். அவர் ரிட்டையர்டு டாக்டர். அவங்க மிஸ்ஸஸ் வந்து இங்கே ஏதோ ஒரு காலேஜில் நர்சிங் காலேஜில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருடைய மகன்களும் அங்கே அமெரிக்க தேசத்தில் இருக்கிறார். அவருடைய திருமணத்துக்காக ஜெபிக்கும்படியாய் ஃபோனில் கூப்பிட்டாங்க. அந்த டைமில் பிள்ளைகளோட அம்மா அப்பா அங்கே அமெரிக்காவில் இருந்தார்கள். கர்த்தர் சொன்னார் 2வது முறை அப்போ அவங்க கேட்டாங்க, பிரதர் இவ்வளவு ஆணித்தரமாக எப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்டேன். எனக்கு ஆண்டவர் காமிக்கிறத நான் சொல்கிறேங்க அப்படின்னு. சரி ஓகே நாங்கள் விசுவசிக்கிறோம், நடந்தால் சந்தோஷம் பிரதர், பிள்ளைகளுக்கு வயசாகிட்டே போகுதுன்னார். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை நிறைவேற்றினார். நேற்று வந்து பார்த்துட்டு செப்டம்பரில் மேரேஜ் இருக்குது சொல்லி ஒரு ஆஃபரிங் கொடுத்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங் ப்ரேயர் வாங்கிட்டு அடுத்த சில ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தான் சொல்லிட்டு போனாங்க. இதே கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் தான். நான் சொல்லுகிறேன், இயேசு நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை. சொன்ன வார்த்தை தரையில் விழுந்து போகாதபடி அதை நிறைவேற்றுகிறார். ஒரே காரியம், விசுவாசம், ஜெபம், முயற்சி. சொல்லுங்க, விசுவாசம், ஜெபம், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. See you. God bless you.